Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் கறி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 250 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அரை மணி நேரம் ஊறட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, ஒரு 10-12 முந்திரி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த சிக்கன் நல்லா ஊறிட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பாதியாக வதங்கியிருக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்கிட்டு அது கூட நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனோட அந்த பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. அது கூட சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்குறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 15 மினிட்ஸ் கழித்து கிரேவி நல்லா திக்காக இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்துட்டு இந்த டைமில் லைட்டாக கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லியில் தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கறி ரெடி ஆகிட்டு. தோசை, சப்பாத்தி, இட்லி, புரோட்டா எல்லாத்துக்குமே இந்த சிக்கன் கறி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.